இந்த மாதிரி உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைல்லேருந்து எந்த ஒரு வெப்சைட்டையும் ஒரே கிளிக்கில் ஓப்பன் பண்ணுமா? அதுக்கு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மறக்காமல் பாருங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். தொழில்நுட்ப தகவல்களை விரைவில் தெரிந்து கொள்ள நம்ம தலைமை சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே நான் அப்லோட் பண்ணுற வீடியோக்கள் அனைத்தும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் எல்லாருமே எந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம இப்போ அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளோட ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்கிற ப்ரௌசர் தான். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற வெப்சைட் எந்த வெப்சைட்டாக இருந்தாலும் அந்த வெப்சைட்டை பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி அது ஒரு டைமும் டைப் பண்ணி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரெகுலராக யூஸ் பண்ணுற வெப்சைட்டை புக் மார்க்கில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறப்போ ப்ரௌசர்லேருந்து போயிட்டு அந்த புக் மார்க்கை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஸோ நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ண வெப்சைட்ஸ் எல்லாமே இந்த புக் மார்க் பண்ண வெப்சைட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது மூலிமா ஈஸியாக நம்ம வெப்சைட்டை ஓப்பன் பண்ண முடியும். பட் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, நம்ம ப்ரௌசரை ஓப்பன் பண்ணாமலேயே நம்மளோட ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே நம்மளுக்கு அடிக்கடி ஓப்பன் பண்ணுற அந்த வெப்சைட்டை எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களோட ஆண்ட்ராய்டு மொபைலில் கூகுள் குரோம் அப்படிங்கிற ப்ரௌசரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா கூகுள் குரோம் இப்போ எல்லா மொபைல்லையுமே டிஃபால்ட் ப்ரௌசர் தான். ஸோ அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுமோ அந்த வெப்சைட்டோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா அதில் டைப் பண்ணி ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா இப்போ Amazon.com ஓப்பன் பண்ணுறேன். எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணுற வெப்சைட் அப்படிங்கிறனால நான் இந்த அமேசான் வெப்சைட்டை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொடுத்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ப்ரௌசரோட ரைட் சைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும். ஸோ அந்த டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன விண்டோ பாப்அப் ஆகும். அதில் அந்த பர்டிகுலர் லிங்க்கோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களோட வெப்சைட்டோட என்ன டீட்டெயில்ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக ஷோ ஆகும். உங்களுக்கு இது வேணாம், எனக்கு ஷார்ட்டாக ஏதோ ஒரு நேம் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இதை நீங்கள் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான நேம் வேணுமோ அந்த நேமை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த ஃபுல் நேமை டெலீட் பண்ணிவிட்டு சிம்பிளாக அமேசான் அப்படிங்கிறத மட்டும் நான் விட்டுறேன். ஸோ விட்டுட்டு கீழே கேன்சல் ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதில் ஆட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு விண்டோ பாப்அப் ஆகும், ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற விண்டோ. இதில் நீங்கள் ஆட் அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த வெப்சைட் கொடுத்தீங்களோ அந்த வெப்சைட்டோட ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த ஷார்ட்கட் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த வெப்சைட்டை நீங்கள் எப்போ வேணும்னாலும் உங்களோட ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே ஒரே ஒரு கிளிக் மூலிமா ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கிற ஷார்ட்கட்டை நீங்கள் 1 கிளிக் பண்ணாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ரௌசர்லேருந்து அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் உங்களோட ப்ரௌசரை ஓப்பன் பண்ணியோ இல்லை ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கிற புக் மார்க் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெப்சைட்குள்ளே போய் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நம்ம ஈஸியாகவே ரெகுலராக யூஸ் பண்ணுற வெப்சைட்ஸ் எல்லாமே ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களால் எந்த வெப்சைட்டையுமே ஒரே ஒரு கிளிக் மூலிமா ஈஸியாக ஓப்பன் பண்ண முடியும். இந்த வீடியோவில் கிடைச்ச தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.